அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் கடக ராசியில் பிறந்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும். இந்த பயிற்சியானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த புரட்டாசி மாதத்தில் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத வீடியோ முழுக்க பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். சூரியனும் புதனும் இணைந்த இந்த புரட்டாசி மாதத்தை கன்னி ராசியில் அமர்கிறார். சுக்கிரன் கேது பஞ்சமஸ்தானம் என்னும் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கார். சனி வக்ரம் பெற்று சனி வக்ர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளும் சூழல் இருக்குது. சூரியனால் சனி பாதிக்கப்படும் நிலை உள்ளது. குரு மிதுனத்திலும் ராகு கும்பத்திலும் அமர்ந்திருக்காங்க. புதன் என்றால் பெருமாள். புரட்டாசி மாதம் பசுமாடுகளுக்கும் மீன்களுக்கும் அன்னதானம் கொடுப்பது அற்புதமான பலன்களை தரும். சனிக்கிழமை தோறுமே விரதம் இருப்பது நன்மை பயக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த புரட்டாசி மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, வழிபட வேண்டிய தெய்வம் என்ன குறித்து முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். கடகராசி அல்லது லக்னக்காரங்களுக்கு ராசி லக்னத்தில் சுக்கிரன் நன்றாக இருக்கும் வரை பணம் காசுக்கு பஞ்சமில்லாமல் இருந்திருக்கும். சந்தோஷம் சுகம் காணப்பட்டிருக்கும். பார்ப்பதற்கு வசீகரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்திருப்பீங்க. இந்த மாதத்தில் சுக்கிரனும் கேதும் இணைவது நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்காத விஷயம் அப்படின்னே சொல்லலாம். மனைவியின் உடல்நலனில் மிகுந்த கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். கண் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கும் வீட்டில் உள்ளவர்களுக்கும் மறைமுகமாக பிரச்சனைகளும் வரும். 3ஆம் இடம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தரக்கூடியதாக இருக்குது. இதனால் கழுத்து எலும்பு போன்ற இடங்களில் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஏதோ ஒரு இடத்துல உள்ள பெயர் பாதிக்கப்படும் சூழல் உள்ளது. வரவேண்டிய பாக்கிகள் பணங்கள் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் முக்கிய இடங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. பாக்கியஸ்தானம் என்னும் 9வது இடத்துல சனி வக்ரமாக அமர்ந்திருக்காரு. கால் மூட்டு கால் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரும். பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்குது. அமர்ந்து பேசினால் இந்த மாதம் உங்களுக்கு முடிவதற்குள் கொஞ்சம் கடினம்தான், அவ்வளவுதான், எளிமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்காத இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டும். மனது ஒரு விதமான சஞ்சலத்துடனே இருக்கும். என்ன செய்வது என்ன தெரியாது என்ற நிலையில் நீங்கள் இருப்பீங்க. மறைமுகமாக குரு அமர்ந்திருப்பது அஜீரண கோளாறுகளால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ரகசியத்தை ரகசியமாக செய்வது 100க்கு 100 கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ரகசியங்களை வெளியில் சொல்லாதீங்க என்றாலுமே கட்டாயம் அது நடக்காது. நல்லது செய்ய போய் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. யாருக்கு உதவி செய்ய வேண்டும் போனாலுமே கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். பொய் சொல்லி உங்களிடம் பணத்தை வாங்குவாங்க. குறிப்பாக இளைய சகோதரர்கள் சகோதரிகளால் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இதனால் குடும்பத்திற்குள் பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடும் போன்றவை உண்டாகலாம். தினம்தோறும் காலையில் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது. அதிக அளவில் வேலை செய்தால் கழுத்து பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. சந்தோஷ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் 70% உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். வருமானம் வருவது போல இருக்கும். உங்களுக்கு நிதி நிலைமை சீராக இருப்பது போல தான் இருக்கும். ஆனால் மாத கடைசியில் கொஞ்சம் பணம் சம்பந்தப்பட்ட சிக்கல்களை நீங்கள் வந்து சேர விடுவீங்க. உஷாராக இருந்துக்கோங்க. யாரையுமே நம்பி கொடுக்கல் வாங்கல ஈடுபடாதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முழு கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. சொந்த பந்த பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இதை பற்றி நீங்கள் சிந்திக்க கூட வேண்டாம். எதுவாக இருந்தாலுமே அடுத்த மாதம் தள்ளி போடுங்கள். என்ன நடந்தாலுமே உங்களுடைய குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்லாதீங்க. கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து நடப்பது நல்லது. தினமும் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், நல்லது நடக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 12ல் குரு இருந்தாலுமே வீட்டில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். சுக்கிரன் இருக்கிறார். உங்கள் பொருளாதார நெருக்கடியை அவர் தீர்த்து வைப்பார். லாபாதிபதி அல்லவா. அதே சமயம் 3ல் சூரியன் அற்புத அமைப்பில் இருப்பதால்
இருப்பதால் வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஊரை விட்டு அதிக தூரம் தள்ளி போகக்கூடிய ஒரு உத்தியோகம் செய்பவர்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்குது. தகவல் தொழில்நுட்ப பத்திரிகை துறையில் நல்ல வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் பார்ப்பதால் ரியல் எஸ்டேட் வியாபாரம் நல்ல ஒரு திருப்பத்தை தரக்கூடியதாக இருக்குது. நம்பிக்கையோடு அவ்வளவுதான் விரைவாக ஓடினாலுமே மாதங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். உங்களை சங்கடப்படுத்தக்கூடிய விரயங்கள் துன்பப்படும். காரணமான விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் குரு உங்களுக்கு இருப்பதால் 2ல் கேது இருப்பதால் நீங்கள் மிகவும் கவனமாக செயல்படுத்த வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கடகராசி பிறந்தவர்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் மாற்றம் பெற்று சஞ்சரிக்கிறார். கேந்திரங்கள் மிக பலமாக இருக்கிறது. சுப பலன்கள் உண்டாகும். எடுத்த காரியத்தில் இருந்து வந்த தாமதம் நீங்கி வேகம் எடுக்கும். எதிர்பாராத திடீர் செலவுகள் உண்டாகலாம். தொழில் வியாபார தொடர்பான விவகாரங்கள் வேகம் பெறும். புதிய ஆர்டர்கள் கிடைத்தாலுமே அதனை உடனடியாக நீங்கள் நிறைவேற்ற பாடுபட வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நன்மை தரும். எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும். சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே பந்த பாசங்கள் கூடலாம். கலைத்துறையில் முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கு. பொறுப்புகள் கூடும். அரசியல்வாதிகளுக்கு உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. மரியாதையும் அந்தஸ்தும் கூடும். பெண்களுக்கு அவசரப்பட்டு எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காமல் இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுடைய கல்வியில் மேன்மை உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும். மனோதைரியம் அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகலாம். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையிலும் கிரகநிலைகள் இருக்குது. உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். எறும்பை ஒத்த உங்களுடைய சுறுசுறுப்பு மிக செயல்பாடுகளை கண்டு அனைவரும் பாராட்டப்படுவாங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து எதிர்பார்த்தபடி தன வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்குது. அரசாங்கத்திடம் வெறுநாளாக எதிர்பார்த்த அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் தடங்களின்றி உங்களுக்கு வந்து சேரும். சினிமா கேளிக்கை விடுதிகளில் என ஆரவாரமிக்க ஒரு சூழ்நிலையில் மகிழ்ச்சி பொங்க விருந்து உபச்சாரங்களும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். வீட்டில் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். விருந்தினர்களுடைய வருகை ஆனந்தம் அளித்தாலுமே செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லவர்களுடன் ஏற்படக்கூடிய பழக்கத்தால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். சிலருக்கு பிரிவும் பகையும் ஏற்படலாம். பண விஷயத்தில் யாரையுமே நம்பி ஏமாறாமல் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. தீவிர முயற்சிக்கு பின்பு இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்களும் பயணத்தில் துன்பமும் ஏற்படலாம். கடன் கொடுத்தவர்கள் கெடுபிடி செய்வாங்க. தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த முயற்சிகள் யாவுமே அனுகூலமாக முடியும். தொடர் முயற்சிகள் காரணமாக வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் உடனடியாக கிடைக்கும். வியாபாரிகள் தங்களுடைய வாய்க்கால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்குவாங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப காரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும். மனதுக்கு பிடித்த மங்கையுடன் நட்பு ஏற்பட்டு கோடை விடுமுறையில் இனிய பயணங்களால் இன்புறுவீங்க. உயர் அதிகாரிகள் பாராட்டும்படும் பதிவு உயர்வுகள் மூலம் உங்களுக்கு பலன்கள் அடையக்கூடியதாகும். வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றாற்போல் ஆதாயம் அதிகரிக்கலாம். விருந்தினர்களுடைய வருகையால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். சிலருக்கு காரிய தடைகள் கால தாமதங்கள் ஏற்படலாம். மேலதிகாரிகளுடைய ஆதரவால் உங்களுடைய பணியில் முன்னேற்றம் அடைவீங்க. ஆயினும் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உறவினர்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளுடைய மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. விருப்பங்கள் கைகூடும். பரிகாரமாக சந்திரனை வணங்கி வர மன தெளிவு உண்டாகும். பொருள் சேர்க்கை இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.